உமாக்கா உங்களுக்கு டேட் எப்ப கொடுத்துருக்காங்க? இந்த மாசம் லாஸ்ட் காரணியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஜாலியா இருக்கும்ல, சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. பயப்படாதீங்கக்கா. ஏட்டி கார் என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் ஃப்ரெண்ட ஆளை காணோம், 2 பேரும் ஒட்டிக்கிட்டே தானே திரியுவீங்க. துளசி இன்னும் ரெடியாகவே இல்லக்கா. நீ போ, நான் பின்னாடி வாரேன்னு சொல்லிட்டா. அவளும் ரேகாவும் சேர்ந்து வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. ஏ காரு, நீ சாப்பிட்டியாமா? இல்லக்கா, துளசி வரட்டும், அவளுக்கு தான் வெயிட்டிங். அப்புறம் அவ ஒத்தையில இருந்து சாப்பிடுவா. பாரா ஃப்ரெண்டு மேல இருக்க பாசத்தை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டே. அந்த பிள்ளைகிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்க சின்ன பொண்ணு. பாரு, இந்த பிள்ளை அப்படியே வந்துருச்சு. இன்னும் அவ ஃப்ரெண்டு வந்தாதான் போய் சாப்பிடுவாளாம். அதுக்கு அவ வேண்டி சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீ இப்படி இருப்பியா சொல்லு? எனக்கு வளையல் போடையில கூடயே நின்றுட்டு இருந்தா, பந்தி பரிமாற ஸ்டார்ட் பண்ணோடனே எங்கதான் ஆளு எஸ் ஆனானே தெரியல. உடனே ஓடி போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டா. நான் பக்கத்துலதான் இருக்கேன், ஒரு வார்த்தை என்னைய கூப்பிட்டியாட்டி? அது நான் ஒன்னும் சாப்பிடலாம் போலவுமா. பந்திலாம் சரியா நடக்கா, பரிமாறதுக்குலாம் ஆளுவ இருக்கான்னு போய் பாக்கிறதுக்கு போனேன். அதெல்லாம் நம்ம கடமை இல்லையா? ஏ அம்மா, என்கிட்டயே என்ன போய் சொல்றா? எங்க உன் கையை காட்டி நான் மனத்தி பாக்கேன். இங்க பாருமா, உனக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்காவோ. பேசாட்டி பொண்ணா அடக்கமா லட்சணமா ஒரே இடத்துல உட்காந்துரு. அதை விட்டுக்கிட்டு சாப்பிட கூப்பிடல, இந்த சின்ன பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன் உனக்கும் பாப்பாக்கு தானே நடக்கு. அப்ப பேசாட்டி இங்க உட்காந்துருக்கணும். போற இடத்துக்குலாம் உன்னைய கூட்டிட்டு போக முடியாது. சரிதான் அத்தா, நீ போய் சாப்பிடு போ. இப்ப எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குது உமா. உன்னைய சாப்பிட கூட்டு போவேல, உன் கூட உட்காந்து அடுத்த ரவுண்டு. அதுவும் அந்த சாம்பார் டேஸ்ட் இருக்கே, இன்னும் என் நாக்குல நடனம் ஆடுது. அம்பிட்டு ருசியா இருந்துச்சு உமா. ரசம், வத்த குழம்பு, மோர் குழம்புன்னு நான் ஒண்ணுமே வாங்கலையே. சாம்பாரை தான் 3 ரவுண்டு அடிச்சு விட்டு வந்திருக்கேன். உன் கூட உட்காந்து சாப்பிடையில தான் ரசம் வத்த குழம்பெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும்னு வச்சிருக்கேன். சின்ன பொண்ணாக்கா, சாப்பிடலன்னு அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களேக்கா. ஐயோ, நானே எல்லாத்தையும் உளறி கூட்டிட்டேனோ. இந்த உமா தான், உமா குந்தாணி வாயை கிளறிக்கிட்டே இருப்பா. ஏட்டி காரு, அங்கே இருவோம், மாமியார் வருது. எங்கக்கா? இரி படக்குன்னு திரும்பிடாதா, அப்புறம் அவியலை பத்தி தான் பேசுறோன்னு டவுட் வந்துடும். சரிக்கா. உன் மாமியா இங்கதான் வருது. அப்படி பார்க்காத மாதிரியே கேஷுவலா இரு. ஏட்டி உமா, என்ன வலையெல்லாம் போட்டச்சா? வாங்க வடிவக்கா, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வர வீட்டுல இருக்க ஆளுவலை சமாளிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. எங்க கிளம்ப விடுறாவோ, எப்படி சீக்கிரம் வர? சக்தி கூட வந்த மாதிரி தெரியல. சே, வாரேன்னு தானே சொன்னாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தானே நம்ம கிளம்பி வந்தோம். சின்ன பொண்ணு வடிவக்காக்கு வளையல் எடுத்து கொடுட்டி. இந்தாங்க வடிவு பாட்டி, போட்டு விடுங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் உமா. குழந்தை நல்ல புத்திசாலியா ஆரோக்கியமா பிறக்கும். ஏ குதிரவாளு. சக்தி, இப்படியா பின்னாடி வந்து நின்னு பயம் காட்டுறது? நான் உங்களை எதிர்பார்த்துட்டே தான் இருந்தேன். நீங்க எப்போ வந்தீங்க? பார்க்க நல்ல ஜம்முன்னு அழகா தாண்டி இருக்க. போங்க. இங்க நின்று ரொம்ப நேரம் பேச முடியாது. சரி, நான் வெளியில போறேன், நீயும் வந்துரு. அம்மா இருக்காங்க, அதெல்லாம் வர முடியாது. பார்த்தா அவ்வளவுதான், கொன்னுடுவாங்க. எனக்கு தெரியாது, நீ வரணும். ஒரு வழியா நீங்க எதிர்பார்த்த ஆளு வந்துட்டு போலையே. அப்படிலாம் இல்லக்கா. பாக்குறதுலயே தெரியுதுடே, போதும் பார்த்தது. போங்க சின்ன பொண்ணாக்கா, அப்படிலாம் இல்ல. ஹாய் உமாக்கா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சக்தி. சக்தி, நீ எப்ப வந்த? கிளம்பையில ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா கூடயே வந்திருப்போம்ல. உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தேன், நீ தான் பாக்கல. கள்ள பையன், பின்னாடியே வந்திருக்க, என்னல சொல்லாம. பின்னாடி உன் மருமக நிக்கா பாருமா, எம்பிட்டு அழகா இருக்கா. யாரெல்லாம் சொல்ற? எங்க இருக்கா? அதாமா எனக்கு பின்னாடி. யார சொல்றான்? லட்சுமி மாவ தான் நின்னுட்டு இருக்கா. ஏல சக்தி, ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போ. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு அலையாத. சரி சரி, கோவப்படாத, சும்மா சொன்னேன். நீ தான் அழகா இருக்க. ஒழுங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போல. போறேம்மா, நானும் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண தானே வந்திருக்கேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதா. வா என் கூட. நீ போ, நான் வாரேன். ஒன்னும் வேண்டாம், ஒழுங்க என் கூடயே வா. பாத்துக்க உமா, நான் கிளம்புறேன். என்ன நல்லா சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா இருக்கணும். சரிங்க வடிவக்கா, சாப்பிட்டுட்டு போங்க. ஆட்டுமா, சாப்பிட தான் போறேன். கொஞ்ச நேரம் நிக்கலான்னு பார்த்தா இந்த என் மவன் இருக்கான் பாரு, இவனுக்கு இருக்கிறதுக்கு இருப்பு கொள்ளல. நான் போயிட்டு வரேம்மா. வாழ போவோம். எப்படி பல்ல காட்டிட்டு நிக்கா, சிரிச்சே என் மவனை மயக்கி வச்சிருக்கா. குதிரவாளி பாய். பாய் சக்தி.
போங்கடே, போறோம் போறோம். உங்க அம்மா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ பாரு. காரு உனக்கு நல்ல தைரியம் தான். உங்க மாமியா கறி அங்க ஓரமா நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கு, இங்க பாயி தலைவாணி நின்னுட்டு. சும்மாதான்க்கா, அவர் தானே சொன்னாரு. ஓ அவரு இங்க நின்னு பேசுங்கட்டி, ரெண்டு பேரும் நல்லா குசு குசுன்னு பேசுறாளுவோ நம்மளை விட்டுட்டு. உம்மி, உனக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியாதுலா. நான் பொறுமையா அப்புறமாட்டி சொல்றேன். என்ன விஷயம் சின்ன பொண்ணு? ஆளுவெல்லாம் போவிட்டு சொல்றேன். சரி சின்ன பொண்ணு. எல்லாரும் வளையல் போட்டாச்சாமா? சித்தி எல்லாரும் போட்டாவோ, நீங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண வரவே இல்லை. வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்கு என்ன, நான் அங்க ஓரமா நின்னு பாத்துட்டு தானே இருந்தேன் உனைய. எத்தே, உங்களை நான் எத்தனை நேரம் கூப்பிடுறது? வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ? அப்படி இல்ல மருமவள, உனக்கு சொன்ன புரியாதும் டி. எனக்கு எல்லாம் புரியும். நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை. நீங்களாம் எந்த காலத்துல தான் இருக்கீங்களோ? இப்ப காலம் மாறி போச்சு. சரியா? ஆசீர்வாதம் பண்றதுக்கு வளையல் போடுறதுக்கெல்லாம் நல்ல மனசு இருந்தா போதும். சின்ன பொண்ணு சொல்றது சரிதான். ஏன் சித்தி இப்படி ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிய? நம்மளாம் அப்படியா பழகுறோம்? அவ கிடக்கா, நான் தான் வந்துட்டோம்ல உனைய பார்க்க. சின்ன பொண்ணுக்கா, நான் கீழே போயிட்டு வரேன். சரி காரு, துளசியா இன்னும் வராம இருக்க, ஒரு போன் அடிச்சு கேளு. சரிங்கக்கா, கீழே போயிட்டு கால் பண்றேன். தாயும் செய்யும் நல்லா இருக்கணும். அந்த ஐயனார் துணையில சோமா பிள்ளைய பத்தி எடுக்கணும். சாப்பிட்டீங்களா சித்தி? பந்தி நடந்துகிட்டு தாமா இருக்கு. கூட்டம் குறைய, கொஞ்சம் குறைய விட்டு போகணும். ஏத்தே, அங்கேயே நின்று கூட்டம் குறைஞ்சா போய் சாப்பிட வேண்டியதானே? நேரம் ஆயிட்டலா. பரவாயில்ல, இருக்கட்டும் மருமவள. இப்ப என்ன அவசரம்? சாப்பிட்டுட்டு அடிச்சு புடிச்சு நான் அடுத்த பஸ்லயே ஏறி போறேன். இங்க தானே இருக்க போறேன். பைய சாப்பிட்டுக்கிறது. அதுக்கு கேட்கல, வயசாயிட்டே தலைக்கில சுத்திர கூடாதுல சாப்பிடாம இருந்து. அதான் உங்க மேல இருக்க அக்கறையில கேட்டேன். இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். போறோம், அதுவே வயிறு கம்முன்னு இருக்கு. நீ போவையில எனக்கு ஒரு சத்தம் கூட, நானும் வரேன். நான் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இனி உமாவை கூட்டு போவையில அவ கூட உட்காந்து சாப்பிட போறேன். இந்த விஷயத்துல கரெக்டா இருப்பா. அவ்வளவு கூட்டத்துல எப்படிதான் போய் சாப்பிட்டு வந்தாலோ? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியத்தே, என்கிட்ட கேட்டு கத்துக்கிடுங்க. என்ன ரகசியமோ? உங்களோட கூட சுத்திட்டு கிடப்பால. அவ சட்டி சட்டியா எடுத்துட்டு வாரா, குழம்பு கறின்னு அள்ளிட்டு அள்ளிட்டு போராட்டி. இந்த 4 முடிக்க அவசரம் பொறுக்கல. அதுக்குள்ளேயுமே சோறு குழம்புலாம் அள்ளிட்டு போகணும். வரவிலுக்கு பத்தாம போயிட்டுனா என்ன செய்ய? அவ வீட்டுக்கு அள்ளிட்டு போறா. இருக்கிறது 3 பேரு தானே, அதுக்கு எதுக்கு இம்பிட்டுக்கானு எடுத்துட்டு போகணும்? என்ன கழுதையோ, நம்ம மருமக கூட சேர்றது அம்பட்டும் இப்படிதான் இருக்குது. அப்படியே பேச்சு வக்கல என்னைய குத்தாதீங்க. என்ன மாமியார் மருமகளும் அப்படி என்னதான் பேசுவீங்க? வா மேகலா, இவகிட்ட என்னத்தை கடந்து பேச? கழுத ஓரண்டு இழுக்காம இருந்தா சரிதான். ஏம்மா, அவளுக்கு வளையல் போட்டு விட்டீங்களா? வளையெல்லாம் நான் போடலாமா, ஆசீர்வாதம் பண்ணி விட்டேன். அது போறோம். நீங்க என்னக்கா இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? 2 வளையல் எடுத்து பிள்ளை கையில போட்டு விட வேண்டியதானே? இருக்கட்டும்மா, நீங்க எல்லாரும் போட்டீங்களா? பிள்ளை கை நிறைய வளையல் இருக்கே, அழகா இருக்கா அவன் மாவா. இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி கிருஷ்ணர் வர போறாரு. அவருக்கு காப்பு எடுத்து போட்டுருவோம். ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா அம்மானு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை வந்துடும். இங்க பாருமா, வீட்டுக்கு போன உடனே கற்கள் ஆனதும் தெருமுக்குள்ள போய் மண் எடுத்துட்டு வந்து பிள்ளைக்கு சுத்தி போட்டுரு. உன் மாவ மேலதான் அவ்வளவு கண்ணு பட்டிருக்கும். நல்ல அழகா தங்க சிலையாட்டு இருக்கா. எத்தே, அப்ப நானு? நீயும் நல்லாதான்ட்டு இருக்க. உனக்கு என்ன குறைச்ச மருமவள? அவியலுக்கு மறந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, தெருமுக்குள்ள தான் போய் மண் எடுக்கணுமோ? அங்கதான் எல்லாரும் போய் திரும்புவாங்க. எல்லாரோட காலடி மண்ணும் அங்கதான் இருக்கும். ஓஹோ, சரி சரி. வேற எதுவும் வைக்கணுமா, இல்ல மண்ணு மட்டும் போருமா? ஒரு சிரட்டையை கையில கொண்டு போ. ஒரு கை மண்ணள்ளிட்டு வந்து உப்பு, முளத்தை, கடுகு எல்லாம் போட்டு எரிச்சிடணும். நல்ல சத்தம் வந்துச்சுன்னா ஓவர் கந்திஷ்டி இருக்குன்னு அர்த்தம். பிள்ளைக்கு சுத்தி போட்டு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு பாவோ. சரிக்கா, நான் செஞ்சிடுறேன். சரியா எரியலன்னு வையன், திஷ்டி கழிலன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா மறுநாளும் அதே மாதிரி பண்ணிரு. சரிக்கா, சுத்தி போட்டுடுறேன். ஹே குதிரவாளு, என்ன அங்க இங்க ஒரே சுத்தலா இருக்கு? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு, போர் அடிக்குது. வேற என்ன செய்ய? சாரியில அழகா இருக்கடி. இதையே எத்தனை வாட்டி தான் சொல்வீங்க? ஏன் ஆள்கிட்ட எத்தனை டைம்னாலும் சொல்லுவேன். என்னை யாரு கேப்பா? ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா தெரியலடி. மேடம் சிரிச்சாலும் அழகா தான் இருக்கீங்க, அழுதாலும் அழகா தான் இருக்கீங்க. அப்புறம் லவ் யூ காரு. இப்படிதான் பப்ளிக்ல வச்சு ஐ லவ் யூ சொல்லுவீங்களா? யாராச்சும் கேட்டா என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.
போதும் போதும் சக்தி. உன் வாயிலிருந்து போதும்னு வரவே கூடாது. வடிவத்தை அப்பமே வீட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க இன்னும் போலையா? ஹே, என்னடி போலையான்னு கேக்குற? உன் வீட்டுக்கு வந்தாதான் துரத்துறேன்னு பார்த்தா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாலும் ஏண்டி துரத்திட்டு இருக்க? சக்தி, நான் உங்களை தோரத்துல கேட்டேன். ஸ்டேஜ்ல இருக்கும் போதே உங்களை கையோட கூட்டு போயிட்டாங்களே, அதான் எப்படி உங்களை தனியா விட்டாங்கன்னு யோசிக்கிறேன். எங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் நேரா இங்க வந்துட்டேன். சரிதான். ஹே குதிரவாளு, உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு ஆசை இல்லையா? ஆஹா, ரொம்ப ஆசைதான். ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். கள்ளி. நாமெல்லாம் அந்த காலத்துல 8 பிள்ளை 10 பிள்ளைன்னு பெத்துக்கிட்டு சாதாரணமா போய்கிட்டு இருந்தோம். இந்த காலத்து பிள்ளைலாம் ஒரு குழந்தைய பெத்துக்கிறதுக்கே எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. ஆமா, காலம் மாறி போச்சு, அதுக்கு என்ன செய்ய? அதுக்கெல்லாம் நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நம்ம வயசுக்கு வந்ததுல இருந்தே நல்ல சாப்பாடு, நல்ல வேலை செய்வோம், ஆரோக்கியமா இருந்தோம். இப்ப சின்ன சிறுசு பிள்ளைகளுக்கே அங்க வலிக்கு இங்க வலிக்கு கால் நோவுதுங்காவோ, எங்க போய் சொல்ல? அதுக்கு கடையில விற்கிற அந்த 5 ரூபா பாக்கெட்டு அதே வாங்கி வாங்கி என்ன நேரமும் அந்த பிள்ளைகள் தின்னுட்டு அலைஞ்சா இப்படிதான் சத்து இல்லாம சோகம் இல்லாம போவோம். அதுக்குதான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பெரிய ஆள் இருக்கணுங்கிறது. நம்மளாம் பிள்ளை பெக்கையில அந்த காலத்துல வேலை செஞ்சே சோப்பிரசமோ பெத்து எடுத்துட்டோம். ஆனா இப்ப பிள்ளை பெத்துக்கிறதுக்கு என்னமோ எக்ஸசைஸ் பண்ண சொல்றாவலாம். இதுல மாசத்துக்கு 3-4 வாட்டி செக்கப்புக்கு போகணுமா, ஸ்கேன் பண்ணி புள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, காலையிலுக்கு ராத்திரிக்கும் சத்து மாத்திரை முழுங்கணுமா, என்னமெல்லாம் செய்யறாவோ. நம்ம சத்தான பொருளை சாப்பிட்டே பிள்ளைய பெத்து எடுத்துட்டோம். நம்ம காலத்துலலாம் எதுவும் கலப்படம் இல்லாம இயற்கையா கிடைச்சதுக்கா. இப்ப அப்படியா? எனத்தையாவது கெமிக்கலு அது இதுன்னு போட்டுதான் கொடுக்காவோ. ஆப்பிள் பழத்துல மெழுக தடவி வைக்காவோ. இப்ப தர்பூசணி வாங்கி திங்க முடியல, அதுல என்னமோ ஊசிய போட்டு கலர் ஏத்தி விடுறாவலாம். நம்ம ஆரோக்கியத்தை சீரழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யறானுவோ பாருங்க. அப்ப மாத்திரையெல்லாம் முழுங்கினாதான் அது கொண்டான சத்து கிடைக்கும். அது என்னமோ சரிதான் கிட்டு. மாசமான பிள்ளைகளுவோ இம்பட்டு விஷயம் பண்ணியும் 100க்கு 80 பேத்துக்கு ஆபரேஷன் தான் நடக்கு. என்ன சொல்ல? அதுக்கெல்லாம் பயம்தான் காரணம். நல்ல மாசமா இருக்கையில சந்தோஷமா இருந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கணும். அவ அது சொன்னா இவ இது சொன்னான்னு மனசுல போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு இருந்தா என்ன ஆகும்? என்ன சின்ன பொண்ணு மாமியாரே, சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா, நல்லா சாப்பிட்டாச்சு. சேர்ல இருங்க. உங்க மருமவ என்ன ஈ குச்சியா இருக்கா? ஒழுங்கா திங்க மாட்டாளா? யாரு? என் மருமவளா திங்க மாட்டா? 10 ஆளு சாப்பாட்டையும் ஒரே நேரத்துல ஒரே அளவா வச்சு முழுங்கிருவா. இவிய கிட்ட இதை எப்படி சொல்ல? சின்ன பொண்ணு ஆச்சி வேற இருக்காவோ, நம்ம சொன்ன எதுவும் நினைச்சுக்க போறாவோ. என்ன கேட்க கேட்க ஒண்ணு சொல்லாம இருக்கியே? அதெல்லாம் நல்லா சாப்பிடுவா சாப்பிடுவா. சாப்பாட்டுக்கா குறைச்ச எங்க வீட்டுல? அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலையே, முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி ஈ குச்சி ஆட்டல இருக்கா. அதான் அதான் பார்த்தா அப்படி தெரியாது. வேணா உங்க வீட்டுல ஒரு 4 நாளைக்கு கூட்டு வச்சுக்கிடுங்க, அப்ப தெரியும். இங்க என்ன நாலுபடி ஒரே கிளவிகள் மாநாடா நடக்கு? அதானே, இரும்டி ஒளிஞ்சு நின்னு கேப்போம் என்னதான் பேசுறவன்னு. என்னத்த பேசிட போறவோ? ஆளுக்கு அவிய மருமவளை பத்தி குறை சொல்லிட்டு இருப்பாவோ. என்னதான் குறை சொல்றவன்னு கேப்போமே. கிட்டு உன் கோழியை காணு தேடிட்டு இருந்தியே, வீட்டுக்கு வந்துச்சா? கிடைச்சிச்சாமா கோழி? கோழி எங்க கிடைச்சது? அது செத்து போயிட்டான். ஐயோ, நல்ல வெடை கோழிலா செத்து போயிட்டா. எப்படி செத்துச்சு? யாரோ 2 பொம்பளை ஆளுவோ கொண்டுட்டாளுவலாம். வடிவு ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டு போனா. அவரு தான் வெத்தலையில மை போட்டு கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஆனா ஆளு யாருன்னு தான் அடையாளம் தெரியல. ஐயோ, கோழி செத்துட்டா. நம்ம ஊர் பொம்பளையாளா இப்படி திருடிட்டு அலையுதுவோ? அட கடவுளே! ஆமா, அலமேலே திருடி சிரிக்குவோம். எவ திருடிட்டு போனான்னு தெரியல கோழிய. அநியாயமா திருடி கொண்டு தின்னுட்டாளுவலாம். ஆளும் அடையாளம் தெரியலங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்க? அதெல்லாம் நான் விடுவேனா? 400 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்ச முட்டை அப்புறம் ஒரு தீர்த்த தண்ணியை கொடுத்துருக்காரு. அதை தினமும் தொளிக்கணுமா?
அவளுக்கு முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன். வாயால வைத்தால ஒரு வாரத்துக்கு புடுங்கிக்கிட்டு போகுமா. எம்மாடி 4 முடி, அப்ப நம்மளுக்கு புடிங்கிருமோ? என்ன சின்ன பொண்ணு இந்த கிழவி இப்படி சொல்லுது? போட்டும் போட்டும், கோழியை திருடுனா இதுதான் கேதி. ஐயோ பாவம், எங்க ஆச்சியும் தானே தின்னுச்சு, தெரியாம எப்படி பேசிக்கிட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.